friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் இருக்குது. இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அதில் உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு டீப் பிரீத் எடுங்க, கண்களை மூடி. அதுக்கு வந்து உங்ககிட்ட ரிஜாயின் பண்ணுவாங்களா, இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போக போகிறீங்க, உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் உள்ள அந்த லவ் பாண்டிங் எவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு பாண்டிங்காக, எப்படி இது வந்து சேருமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு வந்து வேறு நியூ பிகினிங்ஸ் இருக்கா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது வந்து மேரேஜ் லைஃப், லவ் லைஃப் 2 பேருக்குமே நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அதனால் நீங்கள் ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர், அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சலை மனதில் வைத்துக்கோங்க. உங்கள் நபர் திரும்ப உங்ககிட்ட வருவாரா, வந்தாலும் நல்ல அன்பாக உங்ககிட்ட ஒரு இணக்கமாக உங்கள் பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரா, ஸ்ட்ராங்காக இருக்குமா இந்த பாண்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. உங்களுக்கு யாராவது ப்ரைவேட் ரீடிங் வேணும், பர்சனலாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் ரீடிங்க்கு. சரியா? அது வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்ற டீட்டெயிலை கொடுத்துட்டு பர்சனல் ரீடிங் வேணும் சொல்லி கேட்டிங்கன்னா புக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? உங்களோட நபர் திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? அவருக்கு உங்களோட நினைவுகள், இந்த பாண்டிங் எப்படி கொண்டு போகலான்னு இருக்கீங்க 2 பேரும்? இந்த பாண்டிங் எப்படி போக போகுது? ஃபைல் 1 சூஸ் பண்ண மக்களே, message for you. I am thinking of you this every moment. Your love fills me with light. I love you. அப்பா, உங்கள் நபர் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காரப்பா. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, இல்லை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், ஏதாவது சின்ன சின்ன வாய்க்க வரப்பு தகராறுகள் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கவும். ஏன்னா உங்கள் நபர்கிட்ட உங்களை பற்றின ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்கிறார் ஏஞ்சல். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் இருக்குது கைஸ். சீக்கிரம் கூடிய விரைவில் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறார். சந்தோஷமாக ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களை. அடுத்தது என்ன மெசேஜ் கொடுக்குறார்? ஃப்ரீடம். there is nothing stopping you. the path is clear if you want it to be. உங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது உங்கள் வழியில். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இது ஒரு சிலருக்கு, இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில மக்களுக்கு இது வந்து கம்யூனிகேஷன் ஆக போகுது. இது வந்து கலெக்டிவில் வருது. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஒன்று இந்த லைஃபோட திரும்ப ரீஜாயின் பண்ணுறதா, இல்லைனா நான் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கவா, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருந்தால் உனக்கு வந்து என்ன முடிவு, உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை வந்து நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு நிலையாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கு நீ என்ன எடுக்கிறியோ அது சரியாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு, டிவைனோட ஒரு கனெக்டிவிட்டி எல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களோட ஹீலிங் அந்த கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இது நல்ல விஷயமா, எது உனக்கு மனசுக்கு படுதோ செய்கின்றார். ஃபுல் ஃப்ரீடம் உன் கையில் இருக்குது. உனக்கு இது வேணும்னா, இந்த உறவு வேணும்னா நீ வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம், அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம்ப்பா, எனக்கு இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, நான் வேண்டாம், நான் வந்து என்னோட லைஃப்பை நிம்மதியாக பார்த்துக்கிறேன், எனக்கு வேறு நல்ல லைஃப் பார்ட்னர் எனக்கு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கார்டு வழியாக தெரியுது. ஆனால் ரொம்ப இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி தாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் அதிகமாக இருக்குது. உங்கள் இன்ட்யூட்டிவ் பவர் என்ன சொல்லுதோ, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ நீங்கள் பண்ணலாம். அது கண்டிப்பாக சரியான முடிவாக இருக்கும்ங்கிறாரு. அடுத்த கார்டில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். நியூ பிகினிங்ஸ். பார்த்தீங்களா? சுதந்திர பறவை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிளில் லாக் ஆகிருந்துருக்கீங்க.
இவ்வளோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு கூட நீங்கள் ரொம்ப வந்து இந்த உறவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போல. அதனால தான் உங்களுக்கான அந்த முடிவெடுக்கிறத உங்கள் கையிலே விட்டார். நீ நீ ஃப்ரீடமாக இரு, சுதந்திர பறவை நீங்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய கதவுகள் எல்லாம் திறக்கிறது. நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் என்ன மாதிரி ட்ரீம் லைஃப் வேணும்னு கேட்டிங்களோ, பேஷனேட்டாக, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் சந்தோஷமாக அமைச்சிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான முழு சுதந்திரமும் இருக்குது. சரியா? இதை செய்யலாமா வேணாமா, இதெல்லாம் செட் ஆகுமா, எனக்கு நான் வந்து இதெல்லாம் யோசிக்கலாமா, நத்திங். உன் வாழ்க்கை நீ தான் வாழணும். உன் வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ முடியாது. இந்த சொசைட்டி வந்து இதை சொல்லும், அதை சொல்லும், அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரகிள், அந்த கட்டுக்கள்லேருந்து வெளில வாங்க. ஃப்ரீடம். நீங்கள் இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு இதில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணு, வேணான்னா தூக்கி போட்டு வா. உனக்கு வானம் திறந்திருக்கிறது. ஓகே, வா, நீ வந்து நீந்த வா அப்படிங்கிற, பறந்து வா. கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து நம்ம வந்து டேரட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டேரட்டில் இன்னும் டீப்பாக சொல்லுவார். டீப்பாக டெப்த்தாக உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் இந்த 5-1 சூஸ் பண்ண செல்லங்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்கப்பா. ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னர் உங்களை பற்றி நினைப்பு இருக்குது, அவருக்கு ரொம்ப ஃபீல் இருக்குது. உங்களோட அந்த லவ், அந்த இதுவை வந்து அன்பை வந்து உணர்றாங்க. நீங்கள் கொடுத்த அன்பு பாசத்தை நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து நினைக்க கஷ்டமாக இருக்குது. இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. சில்ட்ரன்ஸ் இருக்குது. எஸ், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகும். ஆனால் உடனேலாம் அவசரப்படும். அடுத்த கால ஏஞ்சல் கார்டு வந்து வந்துட்டா பார்த்தீங்களா? ஏஞ்சல் இதுதான்ப்பா நம்ம டீமே. தேவதைகளின் உலகம் அப்பா. யாரெல்லாம் நம்பி வரீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு சரியான ஒரு புரிதலையும் வழிபாட்டையும் கொடுத்துருவாங்க. எஸ், கண்டிப்பாக டிவைன் டைமிங், ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் உங்களுக்காக உங்கள் பின்னாடி இதுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் வந்து உங்களோட ரீயூனியன் நடக்கணும், ஏன்னா நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு அது ரீயூனியன் நல்லா இருக்குது, ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக போகிறேன், எனக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா, எனக்கு அது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியப்படும். ஆனால் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்கணும். சரியா? ஓகே, இதுதான் உங்களோட இந்த 5-1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பண்ணால். நீங்கள் வந்து ஒரு அந்த செகண்ட் லைஃப், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கும், இல்லைனா மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடுத்த லைஃப் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆழ்மன ரெக்கார்ட் பதிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருந்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன், உங்கள் நபர் வந்து ஒரு சிலருக்கு வந்து புதுசாக எப்படின்னா ஒரு ப்ரப்போசல், நியூ ப்ரப்போசல் வரலாம். அந்த நபருக்கு கூட அந்த லவ் ஃபெயிலியர் ஆன அந்த ஒரு அனுபவமும் புரிதலும் இருக்கும். அந்த மாதிரி தெரியுது உங்கள் நபருக்கும், ஓகேவா? அந்த பர்சனுக்கு சில பேர் வந்து நீங்கள் அதாவது சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வருது, அதை நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமா, அது திரும்ப ஒரு டாக்ஸிக் ஆகிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து, ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. எஸ், அந்த ஸ்ட்ரகிள் ஆகுமோன்ற அந்த பயம் இருக்குது உங்களுக்கு. நம்ம எடுக்கிற முடிவில் ஒரு தயக்கம் அதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் செலவு, ஓகேவா? இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் பொசிஷனில் இருக்கீங்க, ஓகே? சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பீங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக தான் ஷைனா. சில பேர் மோஸ்ட் ஆஃப் 75% ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஒரு சிலர் வந்து மெயில் எனர்ஜியில் இருக்கீங்க. சொசைட்டியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, ஒரு பேஷனேட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய இன்கம் ஏர்னிங்ஸ்லாம் இருக்கும், நல்ல போஸ்டிங்கில் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் லேக் ஆகுறீங்க. உங்களோட ஆழ்மன ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் லைஃப் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். சரியா? டிவைனை நம்புங்க. உங்களோட இந்த ஹீலிங் எதுவும் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே பழைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே ரெகுலர் பதிவிலும் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. யாருக்கா பர்சனல் ரீடிங் வேணும்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து புக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சூப்பராக வந்திருக்கு கைடன்ஸ் உங்களுக்கு. எங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள், சொல்லுங்களேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. கமெண்ட்டில் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏஞ்சல் உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க? உங்கள் பர்சன் திரும்ப ரிட்டர்ன் வருவாரா? வந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தருவாங்களா? இந்த பந்தம் நிலைத்திருக்குமா? இல்லைனா இதிலிருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்களா? என்ன ஒரு இதில் இருக்கீங்க? என்ன மைண்ட் செட்டில் நீங்களும் உங்கள் நபரும் இருக்கீங்க? எல்லாம் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அவரோட வழிகாட்டுதல் என்ன, அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு? சாமுவேல் ஏஞ்சல் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். செல்லங்கள், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் நல்லா இருக்குது. ஓகேவா? உங்களோட அந்த இது வந்து இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்குது. உங்களோட இன்ட்யூஷன் பவர் கேளுங்க. உங்களுக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் எப்படி அது வந்து சேரும், அந்த கான்ஃபிடென்ட் வந்து யூனிவர்ஸ் மேலேயும் உங்கள் மேலேயும் உங்களுக்கு இருக்குது, ஏஞ்சல்ஸ் மேலேயும் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கே தெரியும் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இதுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லி சைன் கேட்குறீங்கன்னா உனக்கே தெரியும் அது என்ன நடக்கும், இது வந்து சரியாகுமா சரியாகாதா என்ற அந்த விஷயம் வந்து உனக்கே தெரியும். உனக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப். நேச்சர் இஸ் த பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித்தின் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் யுவர் லவ் லைஃப் வில் ட்ரமாட்டிக்கலி இம்ப்ரூவ். ஒரு சில செல்லங்கள் சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறில் நீங்கள் இருக்கீங்க. அது பெரிய வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். இப்போ உங்களோட அந்த ஊடல் சொல்லுவாங்கள்ல, ஊடல் கூடல் அந்த மாதிரி சொல்கிறது தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் மீனிங் எனக்கு அது வந்து கிளியராக இல்லை. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு அப்புறம் வந்து சரியாயிடும். அந்த மாதிரி இருக்குது உங்களோடது. உங்களோட சில பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம். நீங்கள் அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரி தெரியுது. இட் வில் பி இம்ப்ரூவ்ட். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே உங்களுக்கு தகராறு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆக போகிறீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்க போகுது. ட்ராமாட்டிக்கலி இதை வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி லவ் லைஃபாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். இது ஒரு சிலருக்கு, ஒரு சில செல்லங்களுக்கு. எஸ், ஏஞ்சல் என்ன சொல்கிற? டோன்ட் மேக் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் கில்ட் ஆர் வாட் யூ திங்க் யூ should do, for it's being true to yourself that you can be true to others. இந்த செல்லங்கள் கொஞ்சம் கில்ட் ஃபீலிங்கில் இருக்கீங்க ஒரு சிலர். ஸோ ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து தயக்கம் காட்டுறீங்க. இதை பண்ணால் என்னை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லைனா என் நபரோ என்னை பற்றி என்ன நினச்சிக்குவாங்க, யாரை பற்றியும் என்ன அந்த அதாவது நீங்கள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு சரியாக இருக்குதா, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, யாருக்கும் பாதகம் இல்லை, நான் என் வாழ்க்கையை நான் நீங்கள் தானே வாழ்ந்தாகணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும், நான் எனக்கான விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிலீவ்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம். ஓகே, அதுவே வந்து மற்றவங்க நீங்கள் எப்படிப்பட்ட
உங்களுக்கு ஒரு புரிதல், அதாவது இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத வந்து மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உள்ள ஒரு என்ன சொல்கிறது கேரக்டர், வெளியே வேறு ஒரு கேரக்டர், வெளியே வேறு ஒரு கேரக்டராக நீங்கள் வேஷம் போட தேவையில்லை. நீங்கள் நீங்களாக இருங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, இதுதான் என்னோடய இயல்பு, அப்படியே இருங்க. ஓகேவா? அதுதான் நேச்சராக இருக்கும். நீங்கள் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களை இன்னும் வந்து ரொம்ப அன்பானவங்களா அடிமைத்தனமாலாம் நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில பேர் அடிமைத்தனமாக கோழைத்தனமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி சொல்கிறாரு. ஓகே, நீ உன்னை வெளிப்படுத்து, உனக்குள்ளே இருக்க இந்த எண்ணங்களை வெளிப்படுத்து. நீ எப்படிப்பட்ட பர்சங்கிறத நீயாக இரு. அதுக்காக பயப்பட வேண்டாம். ஓகே, அந்த முடிவு வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன், சில பேருக்கு அவங்களோட இன்ட்யூஷன்லேயே தெரியுன்றாரு. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க, அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க. இந்த இதில் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்க தயக்கப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஓகேவா? நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக இதில் பார்க்கலாம், டேரோட்லேயும் பார்க்கலாம். வேறு என்ன மெசேஜ்? சில பேருக்கு வந்து உங்களோட இந்த லவ் பாண்டிங் வந்து சீக்கிரமே சரியாக ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு நல்ல அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க போகுது. பாண்டிங்கை ஸ்ட்ராங்காக்க போகுது. ஓகேவா? உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு டிவைன் லைட், டிவைன் எனர்ஜி வந்து ஒரு மேக்னெட்டிக் இது வந்து உங்களை சுற்றி இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுங்கள், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, இன்ட்டு கொடுக்குறாரு. ஸோ உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக வந்து அமையக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சில பேருக்கு வந்து நிறைய அந்த உங்கள் நபரால் நிறைய வழிகள் அனுபவிச்சிருக்கீங்க. அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க சொல்கிறார். அவங்க அப்படி தான்னா அப்படியே ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு அது முடிஞ்சால் அதோட டாலரேட் பண்ணுங்கள், இல்லைனா முடியலன்னா வெளியே வாங்க, இல்லைனா உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு மாஸ்டர்ஸ் யாராவது தெரியும், இல்லை உங்களுக்கே ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் தெரியும்னா செய்யுங்க. அப்படி எதுவும் தெரியலன்னா நம்மக்கிட்ட எத்தனையோ வழிகள் இருக்குது. கிறிஸ்டல் ஹீலிங் இருக்குது, ரேக்கி ஹீலிங், ஃப்ளவர் தெரப்பி. உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் எதாவது செஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் மெடிடேஷனில் இல்லை கிறிஸ்டல் ஹீலிங் பண்ணிக்கணும். ஒரு டைம் டியூரேஷன், ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து சரி பண்ணிக்கணும், உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, அடுத்து நம்ம வந்து டேரோட்டில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு டெப்த்தாக. இதில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறீங்களா நிறைய பேர், ஒரு சில மக்கள் நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃப்ரெண்ட், அதாவது உங்களோட நபர் கூட நீங்கள் வந்து ஒரு கிளாஷில் தான் இருக்கீங்க. இதுக்கு காரணம் வந்து ஒரு ஈகோ, ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று. அதுதான் நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. ஆமாப்பா, அது வந்து ரொம்ப மன வருத்தத்தையும் மன இறுக்கத்தையும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் கொடுக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே திரும்ப வரலையா, நீங்கள் கொடுத்தது எதுவும் திரும்ப ரிட்டன் வரலன்ற அந்த ஒரு கோபதாபங்கள் உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் நடுவில் ரெண்டு பேருக்குமே. அதுதான் அவர் ஏதோ நிறைய செஞ்சிட்டா மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ நிறைய கொடுத்துட்டு அவர் வந்து திரும்ப நம்மளை வந்து எப்போவுமே நம்ம வந்து இது பண்ணுறாங்க, அடிமைத்தனம் பண்ணுறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த இதில் வந்து நிறைய பேர் எப்படி பார்க்குறீங்கன்னா, சில ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஸோ உங்கள் நபர் கூட ஒரு இணக்கமான இப்போ சூழ்நிலையில் இல்லை. நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து திரும்ப ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு, அதான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டுக்கே இது வந்துருச்சு. தெரியும் நீங்கள் இந்த மாதிரி கேரக்டரில் தான் இருப்பீங்கன்ட்டு. என்ன முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு சிலர் மக்கள், ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன், முடிவெடுக்கிறதுல ரொம்ப திணறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாலா பக்கமும் கவனத்தை செதற விடுறீங்க. நாலா பக்கமும் கவனம் போச்சுன்னா
நீங்கள் எதுலையுமே ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களை மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரியும் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. நிறையா ஒரு விஷயங்கள், அதாவது நல்லது எது கெட்டது எது, எதை எப்படி பகுத்தறியணும், எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற எல்லா வித்தையும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் லேக்கில் நிற்கிறீங்க. சில மெயில் எனர்ஜியே எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து 40 கிராஸ் பண்ணியிருப்பீங்க. 35, 40, 50, ஒரு சில 50 கூட கிராஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பட்டாச்சு. இப்போ நியூ பிகினிங்ஸ்க்காக தான் ஒரு சில மக்கள் கேட்குறீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு. சிங்கிள் பேரண்ட்டு நியூ பிகினிங்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்றது உங்களோட அபிப்பிராயம். கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஆனால் அது உடனே அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 6 months to 1 year ஆகும். ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்க சில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. உங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி சோலாக தான் டிவைன் உங்களை படைச்சிருக்காங்க. கொஞ்ச நாளாக நீங்கள் அதையே மறந்துட்டீங்க. அப்படி தான் சொல்ல வர்றாரு. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்னர் பீஸை பாருங்கள். அந்த லைட் எனர்ஜி, நீங்களே ஒரு லைட் எனர்ஜி. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. பட் நீங்களே இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு லேகிங் இருக்கா? நிறைய மாஸ்டர்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், இந்த ரேக்கி ஹீலர்ஸ் நிறைய வந்து லேக் ஆகிறீங்க. அடுத்தவங்களோட கர்மாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனால சீக்கிரமே மாட்டிக்குவீங்க. ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நான் என் வீட்டுக்கு வரைக்கும் தான் பண்ணுறேங்க, நான் மாஸ்டர், ஆனால் வந்து நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரைக்கும் தான் நான் வந்து ஹீல் பண்ணுவேன், ஏதாவது நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ட்டு. நீ அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குறவங்க மெயில் பார்க்குறீங்க உங்கள் மனைவிக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லோரும் ஒரு கர்மா பண்ணிட்டு தான் வந்தாங்க. அவங்க கர்மாவை நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்திங்கன்னா அந்த கர்மா அவங்கள பாதிக்கும். நான் வீட்டு குடும்பத்திற்கு தானே நான் பண்ணுறேன்னா, அவங்களும் தனித்தனி, அவங்களோட பெர்த்து தனி, உங்களோட பெர்த்து தனி. அவங்களோட கர்மாவை கழிக்க வந்திருக்காங்க. நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களை சரியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்காமல் மற்றவங்களோட கர்மாவில் வந்து நீங்கள் போய்ட்டு டச்சப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்குவீங்க. இந்த மாதிரி சில பேருக்கு தெரியுது, அதனால தான் சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் எல்லாமே அதுக்கு வந்து ஒரு சரியான மெத்தட் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி அடுத்தவங்களோட கார்மிக்கில் நீங்கள் வந்து போகாமல் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பை சீராக வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழுங்க. ஓகே, ஸோ ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு ஏஞ்சல். ஃபஸ்ட்டு கார்ட்லேயே உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கே தெரியும் என்ன டிசிஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு. டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். உங்களுக்கே எல்லாம் ஆன்சர் தெரியுன்ற. ஓகே, ஃபைன். இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது செல்லங்களே கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.